வணக்கம். நான் தான் அக்பர். ஹிமாயூனுக்கும் ஹமிதா பானு பேகம் ஆகிய இருவருக்கும் மகனாக பிறந்தேன். மேலும் எனது தந்தையின் இறப்புக்குப் பின்பு 14 வயதில் அரியணை ஏறினேன். என்னுடைய பாதுகாவலனாகவும் ஆளுநராகவும் பைரம் கான் பணியாற்றினார். மேலும் 1556ஆம் ஆண்டு நடந்த 2ஆம் பானிபட் போரில் வட இந்தியாவை ஆண்ட சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமுவை வீழ்த்துவதற்கு பைரம் கான் பெரிதும் உதவியாக இருந்தார். மேலும் ஆளுநரான பைரம் கானை மெக்காவிற்கு அனுப்பி வைத்தேன். அப்போது குஜராத்தில் வைத்து ஆப்கானிர் ஒருவரால் பைரம் கான் கொல்லப்பட்டார். பின்பு அவரது மகனான அப்துர் ரஹீமிற்கு எனது அரசவையில் கானான் என்ற பட்டத்தை வழங்கினேன். பின்பு எனது பேரரசை விரிவுபடுத்துவதற்காக படையெடுப்பு, திருமண உறவு, ஆட்சி கைப்பற்றல் போன்றவற்றில் கவனம் செலுத்தினேன். மேலும் எனது படையெடுப்புகளான மத்திய இந்திய படையெடுப்பில் ராணி துர்காவதியை வீழ்த்தினேன் மற்றும் அகமது நகர் படையெடுப்பில் ராணி சந்த் பிவியின் அசாத்திய வீரத்தைக் கண்டு அவ்வம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கையை செய்து கொண்டேன். மேலும் மேவார் அரசர் ராணா உதய் சிங்கை 1568இல் நடந்த சித்தூர் போர் மற்றும் 1569இல் நடந்த ராந்தம்பூர் போரில் வீழ்த்தினேன். பின்பு 1576இல் அவரது மகனான ராணா பிரதாப் ஹால்டிகாட் போரில் என்னிடம் தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் என்ற குதிரையில் தப்பி காட்டில் இருந்தவாறே போரைத் தொடர்ந்தார். இவ்வகை ராஜபுத்திரர்களின் துணிச்சலை கண்டு வியந்தேன். பின்பு ராஜபுத்திரர்களிடம் சுமூக உறவை மேற்கொள்ளும் வகையில் ராஜபுத்திர இளவரசியான மரியம் உஷ் ஜமானியை திருமணம் செய்தேன். மேலும் இந்து மக்களின் மீது விதிக்கப்பட்ட ஜிசியா வரியை ரத்து செய்தேன் மற்றும் புதிய தலைநகரான பதேபூர் சிக்ரியை உருவாக்கினேன். மேலும் இந்த நகரில் இபாதத் கானா என்ற வழிபாட்டு கூடத்தை உருவாக்கினேன். இங்கு அனைத்து மத சிற்றரசர்களும் உரையாடி டின் இ இலாஹி என்ற மதத்தையும் சுல் இ குல் என்ற கொள்கையையும் அறிமுகப்படுத்தினேன். மற்றும் முதலில் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியதும் நான்தான். பின்பு 1605இல் இறந்தேன். எனது கல்லறையை ஜஹாங்கீர் ஆக்ராவிற்கு அருகில் சிக்கந்திராவில் அமைத்தார். பின்பு ஜஹாங்கீரின் ஆட்சி தொடங்கியது. நன்றி.